உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் கோமதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா அதிபக்த நாயனார். பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் எவ்வளவு பக்தி உள்ள நாயனார்ன்ட்டு. அதிபக்த நாயனார் நாகப்பட்டினம்ல ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்து வருகிறார். அவர் ஒரு மீனவரா இருக்கிறார். அவர் சக நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிக்க போவாங்க கடலுக்கு. அதிபக்த நாயனார் சிவன் மேல பயங்கரமா அளவு கடந்த அன்பும் பாசமும் பக்தியும் உள்ளவர். அவர் ஒரே ஒரு குறிக்கோள் வச்சு, நம்ம பிடிக்கிற முதல் மீனை சாமிக்கு நினைச்சு அதை திருப்பி கடலுக்குள்ளே விட்டுறணும் அப்படிங்கிறது. இத அவர் ரொம்ப காலமா கடைபிடிச்சு வர்றார். அப்போ ஒரு காலத்துல ரொம்ப பஞ்சம் வருது. அப்போ சிவன் இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லி நம்ம அதிபக்த நாயனார சோதிக்கிறதுக்கு ஒரு வேலை செய்யறார். மீனே ஒரு காலத்துல பிடிக்க முடியல, மீனே சுத்தமா இல்லைங்க. அப்போ ஒரு நாள் நம்பிக்கையோட அதிபக்த நாயனார் மீன் பிடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அவர் வலையில சிக்கிற முதல் மீன் தங்க மீனாக இருக்கிறது. தங்க மீன் வித்தா நிறைய காசு கிடைக்கும். அவங்க சக நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுறேன்ப்பா, பிளீஸ்பா, தயவு செஞ்சு இன்னைக்கு நம்ம அதை வித்து நம்ம காசு வாங்கிக்கலாம், நமக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை அப்படிங்க. அதிபக்த நாயனாருக்கு மனசே சரியில்லை. இல்ல, நான் இத்தனை வருஷமா அதை செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னால செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மீனை, தங்க மீனை திருப்பி கடல் சொல்லி. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு சொலிப்பு, சிவனே பார்வதி சமேத ரிஷப வாகனத்தோட காட்சி கொடுத்து, வா, உனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, உன்னை நம்பி இருக்கிற நண்பர்களுக்கும் உனக்கு சாப்பிட சாப்பாடு இல்லை, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு அதை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி என் மேல இருக்க பக்தியில செஞ்சல, அதுதான் சிறந்த பக்தி. நீ 16 வகை செல்வத்தையும் பெற்ற எல்லா வீடு பேற்றையும் அடைவீர் அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி, இனிமே நீ அதிபக்தர் மட்டும் கிடையாது, அதிபக்த நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்கள்ல அவரை ஒருத்தராக்கிட்டான். மறுபடி இன்னொரு நாயன்மார் கதையுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.